أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار وقال أيضا قل آمنت بالله ثم استقيم புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபஈன்கள் தபோ தாபஈன்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட நல்ல அறிஞர்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று கூறிய வண்ணம் இந்நுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ மக்கள் வழிகேட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை போன்ற ஒரு சிறு கூட்டத்திற்கு அவனுடைய நேரான வழியை தந்திருக்கின்றான். நாம் எல்லாம் இங்கே ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு நன்மையை நாடியவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வாய்ப்பை தரவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் இந்த நேர்வழியை நமக்கு தரவில்லை என்று சொன்னால் நாமும் அந்த வழிகெட்ட மக்களிலே இருந்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், ஃபலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு லகுன்தும் மினல் காசிரீன். என்னுடைய கருணையும் என்னுடைய அன்பும் உங்கள் மீது இல்லாவிட்டால் நீங்கள் எல்லாம் நஷ்டவாளிகளாக ஆகியிருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். மற்றொரு வசனத்திலே குன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா. நீங்கள் எல்லாம் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், நாம் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஆக இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கிடைத்ததற்கு நாம் முதலாவதாக அல்லாஹுக்கு என்றென்றும் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய ஜுமாவுடைய உரையிலே நாம் சில விஷயங்களை மிகவும் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த பண்பின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட பண்புகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜுமாவிலே நாம் பார்ப்போம். நாம் மிகவும் சாதாரணமாக எண்ணக்கூடிய சில பண்புகள் என்னவென்று சொன்னால், முதலாவது பண்பு, முதலாவது செயல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவது. ஒருவரை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவரை பற்றி எல்லாம் தெரிந்தது போன்று மற்றவர்களிடத்திலே போய் அவர் இப்படி செய்து விட்டார், அவர் இந்த மாதிரியாக ஒரு ஆளாக இருக்கின்றார், அவர் தவறுகளை செய்துவிட்டார் என்று சொல்லி ஒருவரை பற்றி எதுவுமே தெரியாமல் நாம் மிகவும் சர்வசாதாரணமாக இன்னொருவரிடத்திலே அவரை பற்றி குறை கூறுகின்றோம், அவரை பற்றிய அவதூறுகளை மற்றவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்றோம். இதை நாம் மிகவும் சாதாரண ஒரு செயலாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பண்புடையவர்களை யாரெல்லாம் அவதூறு பேசுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் அவர்களின் மீது கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான், வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அதீம்.
இந்த அவதூறு பேசக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் மிகவும் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஒரு தீய பண்பாக, மிகவும் ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். ஒரு மனிதரை பற்றி நாம் தவறான விஷயங்களை சொல்லும் பொழுது நாம் சந்தோஷம் அடைகின்றோம். அதே அவரை பற்றிய ஒரு நல்ல விஷயத்தை சொன்னோம் என்று சொன்னால் நாம் அவரை பற்றி யாரிடத்திலும் சொல்லுவது கிடையாது. உதாரணமாக, ஒரு மனிதர் நம்முடைய மஹல்லாவிலே ஒரு மனிதர் என்ன செய்து விட்டார், ஒரு 50 ஏழைகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விட்டார் என்று ஒரு மனிதருக்கு தெரிந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம், அதை பற்றி யாரிடத்திலும் நாம் பேச மாட்டோம். அதை எப்படியெல்லாம் மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய நன்மையை நாம் மறைப்போம். அதே அந்த மனிதரை பற்றி ஒரு தீய விஷயம் பரவுகின்றது என்று சொன்னால் அந்த மனிதர் அந்த 50 பேருடைய 50 ஏழைகளினுடைய அந்த சொத்துக்களை அவர் என்ன செய்து விட்டார், அவர் களவாண்டு விட்டார், அந்த சொத்துக்களை அவர் திருடி விட்டார் என்று ஒரு மனிதருக்கு தெரிய வந்தது என்று சொன்னால் அதை நாம் என்ன செய்கின்றோம், யாராருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் போன் போட்டு என்ன செய்வோம், அவரை பற்றிய தவறான விஷயத்தை நாம் அவரை பற்றிய அறிவே இல்லாமல் நாம் சொல்லிக் கொண்டிருப்போம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அவதூறு பேசுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வத்தகூலூன பிஅஃப்வாஹிகும் மா லைஸ லக பிஹி மினல் இல்ம். நீங்கள் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, உங்களுக்கு அறிவில்லாத விஷயங்களை பற்றி உங்களுடைய நாவுகளால் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். மற்றவர்களுடைய குறையை நாம் ஒருபொழுதும் ஆராய்ந்து பார்க்கக்கூடாது. ஒருவருடைய குறையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே எவ்வளவு குறைகள் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு மனிதரை பார்த்து ஒரு விரலை நாம் காட்டுகின்றோம் என்று சொன்னால் 3 விரல் நம்மை பார்த்து சொல்லுகின்றது நீ தவறானவன் என்று. அந்த விரல்களை பார்த்து நாம் பாடம் பார்த்து கொள்ள வேண்டும், நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனிதருடைய குறையை நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த குறையை பேசுவதற்கு முன்பாக நாம் சிறிது அவரை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவரை பற்றிய நன்மை வந்தால் நாம் இது போன்று யாரிடத்திலாவது சொல்லுவோமா, அவரை பற்றிய நன்மை ஏதாவது நமக்கு கிடைத்தால் நாம் இது போன்று மற்றவர்களிடத்திலே சொல்லுவோமா என்ற விஷயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய தவறை மட்டும் நான் என்ன செய்வோம், நாம் துருவி துருவி பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இந்த பண்பு மிகவும் கெட்ட பண்பு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார். மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசாதீர்கள், மற்றவர்களுடைய குறையை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள். இது அல்லாஹ்விடத்திலே மிகவும் ஒரு கேவலமான, மிகவும் ஒரு கடுமையான ஒரு செயல் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது இன்ன பஅத தன்னி இஸ்முன், நிச்சயமாக உங்களுடைய சில எண்ணங்கள் கூட அது தவறான ஒரு விஷயமாக, அது பாவத்திற்குரிய ஒரு செயலாக மாறலாம். ஒரு மனிதரை பற்றி நன்மையாக நாம் நினைக்க வேண்டும். ஒரு மனிதனை பற்றி நன்மையாக நமக்கு நினைக்க முடியவில்லை என்று சொன்னால் அவரை பற்றிய தீமையான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனை பற்றிய தீமையான எண்ணம் கூட அது பாவமாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, வலா தஹ்சப் வலா தஜஸ்ஸசு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் ஒரு மனிதருடைய குறையை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள். அவன் ஏன் இப்படி செய்தான், இவன் ஏன் இப்படி தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றான் என்று அவருடைய குறைகளை நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்து வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலா யக்தப் பஅதுகும் பஅதா, நீங்கள் ஒருவரை பற்றி மற்றவர்களிடத்திலே அவதூறு பேசாதீர்கள். அந்த அவதூறு பேசுவது எந்த அளவுக்கு வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், அய்யுஹிப்பு அஹதுகும் அன் யாகுல லஹ்மு அஹீஹி மைதா, உங்களுடைய சகோதரன் அல்லது உங்களுடைய சகோதரி இறந்து விட்டால் அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? அதை எப்படி நாம் வெறுப்போமோ, அந்த மாமிசத்தை சாப்பிடுவதற்கு நாம் எப்படி வெறுப்போமோ அதை போன்று ஒருவருடைய குறையை நாம் துருவி துருவி பார்ப்பதிலே நாம் வெறுக்க வேண்டும். ஒருவருடைய குறையை நாம் மற்றவர்களிடத்திலே சென்று அவதூறு பேசுவதை நாம் வெறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை பற்றியும் யாரிடத்திலும் கேள்வியை கேட்க மாட்டான். அந்த மனிதன் ஏன் இப்படி செய்தான், இந்த மனிதன் ஏன் இப்படி செய்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதரை பற்றி இன்னொரு மனிதரிடத்திலே நிச்சயமாக கேள்வி கேட்க மாட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மையான காரியங்கள், ஒரு மனிதன் செய்யக்கூடிய தீமையான காரியங்கள் அனைத்தும் அந்த மனிதனை சார்ந்ததே ஆகும். அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே எழுப்பி சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய புத்தகத்தை படி என்று சொல்லுவானே தவிர மற்றவர்களுடைய புத்தகத்தை நீ படித்து பார். இக்ரா கிதாபஹு,
இக்ரா கிதாபஹுமா இக்ரா கிதாபஹும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக ஒருபொழுதும் சொல்ல மாட்டான். அவனுடைய புத்தகத்தை நீ படித்து பார், இவனுடைய புத்தகத்தை படித்து பார், அவன் என்ன தவறு செய்திருக்கின்றான், ஏன் அவன் அந்த தவறை செய்தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமை நாளிலே யாரை பற்றியும் யாரிடத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கேள்வி கேட்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறாக சொல்லுகின்றான். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். நாளை மறுமை நாளிலே ஒரு மனிதன் இது போன்ற குறைகளை சொல்லி திரிந்தான் என்று சொன்னால், அவதூறுகளை பேசிக் கொண்டிருந்தான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், உன்னுடைய நாவுகள் அந்த மனிதனுக்கு உனக்கு எதிராக நாளை மறுமை நாளிலே சாட்சி சொல்லும். உன்னுடைய கைகள் உன்னுடைய கால்கள் அனைத்தும் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீ எதை பற்றி மற்றவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தாயோ, யாரை பற்றி நீ அவதூறினை செய்து கொண்டிருந்தாயோ, உன்னுடைய நாவுகள் அல்லாஹ்விடத்திலே சொல்லிவிடும், யா அல்லாஹ், இந்த மனிதன் இந்த நாக்கை வைத்து என்ன செய்தான், மற்றவர்களை பற்றி குறை பேசினான், மற்றவர்களுடைய அவதூறுகளை அவன் மற்ற மக்களிடத்திலே சென்று சொன்னான் என்று ஒவ்வொரு மனிதருக்கும் யாரெல்லாம் அப்படி செய்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய நாக்கு, அவர்களுடைய கால்கள், அவர்களுடைய கைகள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள், மனில் முஃப்லிஸ், ஏழை பரம ஏழை யார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் அறிந்தவர்கள், நீங்கள் சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ், யார் பரம ஏழை, எங்களுக்கு தெரியவில்லை யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே மிகவும் நன்மையான காரியத்தை செய்திருப்பான், அவன் தொழுது இருப்பான், அவன் ஓதி இருப்பான், அவன் நன்மையான காரியங்களை நிறைய செய்திருப்பான், அந்த நன்மைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே வருவான். அல்லாஹ்விடத்திலே வரும் பொழுது அந்த மனிதனுக்கு சொர்க்கம் என்று நிர்ணயிக்கப்படும். அந்த மனிதன் சொர்க்கத்திற்கு சென்று கொண்டிருப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான், நில், உன்னுடைய கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லை என்று சொல்லுவான். அந்த மனிதன் நின்று கேட்பான், யா அல்லாஹ், என்ன கணக்கு யா அல்லாஹ், என்ன கணக்கு தீர்க்கப்படவில்லை என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் யாரை பற்றியெல்லாம் புறம் பேசிக் கொண்டிருந்தானோ, யாருடைய குறைகளை எல்லாம் துருவி துருவி பார்த்து கொண்டிருந்தானோ, அந்த மனிதர்கள் எல்லாம் அந்த மனிதனிடத்திலே வருவார்கள். வந்து அவர்களுடைய தீமையான செயலை அந்த மனிதனுக்கு கொடுத்துவிட்டு அவனிடத்திலே இருக்கக்கூடிய நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டு செல்லுவார்கள். அந்த தீமை அவனுக்கு அதிகரித்து அவனுடைய நன்மையெல்லாம் அவனிடத்திலிருந்து சென்றுவிட்டு அந்த மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தூக்கி வீசுவான். இவர்தான் பரம ஏழை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுவதை நாம் என்ன செய்ய வேண்டும், முடிந்த அளவுக்கு நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்றோம், நம்முடைய சமுதாயத்தில் மிகவும் ஒரு சாதாரண ஒரு விஷயமாக நாம் நினைத்து கொண்டு அதை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 4 நண்பர்கள் டீ கடையில் கூடினால் கூட ஒரு மனிதரை பற்றி அவதூறு பேசதான் ஆரம்பிக்கின்றோம். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவன் இந்த தவறை செய்து விட்டான், இதை பற்றி நீ என்ன நினைக்கின்றாய் என்று நாம் என்ன செய்கின்றோம், மற்றவர்களுடைய குறையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய குறைகள் என்ன, நாம் இந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்திலே தொடர்போடு இருக்கின்றோம் என்ற விஷயங்களை எல்லாம் நாம் மறந்துவிட்டு இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பண்பு யாரிடத்திலாவது இருந்தது என்று சொன்னால் நாம் அல்லாஹுக்காக இந்த பண்பை இன்றோடு நாம் விட வேண்டும். இந்த பண்பு என்பது நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே இது மிகப்பெரிய ஒரு பாவத்திற்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது. அல்லாஹ் கோபப்படக்கூடியவர்களுடைய செயலாக இந்த அவதூறு பேசக்கூடிய செயல் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பண்பு நாம் மிகவும் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடத்திலே அது மிகவும் கோபத்திற்குரிய ஒரு பண்பு. என்ன பண்பு என்று சொன்னால் நன்றி மறப்பது. ஒரு மனிதன் நமக்கு ஒரு மனிதன் நமக்கு உதவி செய்கின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனை என்ன செய்கின்றோம், அவன் ஏதாவது ஒரு தவறு செய்தால் அந்த நன்றியை மறந்துவிட்டு அவனை ஏசுகின்றோம், அவனை திட்டுகின்றோம். அந்த மனிதனுடைய நன்றியை நாம் மறந்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே ஒருவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அது முதலாவதாக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் என்பவன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். யார்
யாருக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான்? தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இந்த மனிதன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எவ்வளவு நியாமத்துகளை தந்திருக்கின்றான், எவ்வளவு அருட்கொடைகளை தந்திருக்கின்றான். அந்த அருட்கொடையெல்லாம் மறந்துவிட்டு இந்த உலகம்தான் நமக்கு முக்கியம் என்று நாம் அல்லாஹ்வை விட்டு விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றோமே. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த அளவுக்கு அருட்கொடைகளை புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வ இன் தஉது நிஅமத்துல்லாஹி லா தஹ்ஸூஹா, அல்லாஹ்வினுடைய அந்த அருட்கொடையை நீங்கள் எண்ண முற்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களால் ஒருபொழுதும் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். நாம் நியாமத் என்று சொன்னால், அருட்கொடை என்று சொன்னால் நாம் எதை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? காசு பணத்தை, சொத்து சுகங்களை, காரு பங்களாக்களை நாம் நியாமத் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவர் அதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ் அவருக்கு மிகவும் நன்மையான ஒரு நல்ல விதமாக அவரை வாழுகின்றார், இந்த உலகத்தில் அவர் சிறந்த முறையில் வாழுகின்றார் என்று அவரை பார்த்து சொல்லுவோம். ஆனால் நாம் ஒரு நாளைக்கு எத்தனை நியாமத்துகளை மிகவும் சர்வ சாதாரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நிறைய எல்லாம் சிந்திக்க தேவையில்லை, ஒரு 2 மணி நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை எல்லாம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் பள்ளிவாசலுக்கு கிளம்பும் பொழுது நாம் குளித்தோமா இல்லையா? நாம் காத்தை சுவாசித்தோமா இல்லையா? நாம் தண்ணீரை குடித்தோமா இல்லையா? நாம் அந்த சாப்பாட்டை நாம் என்ன செய்தோம்? ருசித்து சாப்பிட்டோமா இல்லையா? இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய ஒரு நியாமத். நான் இந்த கையை தூக்குகின்றோம் என்று சொன்னால் இந்த தூக்குவதற்கு கூட அல்லாஹ்வினுடைய நியாமத் இல்லாமல், அல்லாஹ்வினுடைய அருட்கொடை இல்லாமல் என்னால் இந்த கையை தூக்க முடியாது. நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வினுடைய நியாமத் இல்லாமல் நான் அந்த சாப்பாட்டை எடுத்து வாயிலே வைக்க முடியாது. இது எல்லாம் நாம் சர்வ சாதாரணமாக நாம் நினைக்கின்றோம், சர்வ சாதாரணமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை இருக்கின்றது. இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனை மக்கள், என்னால் மூச்சு வாங்க முடியவில்லை, என்னால் மூச்சு சரியாக விட முடியவில்லை, என்னால் சரியாக சாப்பிட முடியவில்லை, என்னால் தூங்க முடியவில்லை, என்னால் என்ன செய்ய முடியவில்லை, சாதாரண மக்கள் செய்யக்கூடிய எந்த செயலையும் எனக்கு செய்ய முடியவில்லை என்று டாக்டர்களிடத்தில் எத்தனை மக்கள் போய் இருக்கின்றார்கள் ஹாஸ்பிட்டல்களில். டாக்டர் என்ன சொல்லுவார்? 5 லட்சம் ரூபா கொடு, 10 லட்சம் ரூபா கொடு, என்ன செய்கின்றேன், உன்னுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல அந்த என்ன இருக்கிறது, ஒரு டிசீஸ் பரவிருச்சு, அதனால உனக்கு மூச்சு விட முடியாது, நீ 10 லட்சம் ரூபா கொடுத்தன்னு சொன்னா ஒரே ஒரு ஆபரேஷன் பண்றேன், என்ன செய்யும், உனக்கு மூச்சு விட முடியும். அப்ப நாம் என்ன செய்கின்றோம்? அந்த அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை மிகவும் அலட்சியப்படுத்தியவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று சொன்னால் அடுத்ததாக நாம் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றார். நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திவிட்டு அடுத்தபடியாக நாம் ஒரு மனிதருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைனி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன் வஃபிசாலுஹு ஃபீ ஆமைன் அன்ஷ்குர் லி வலிவாலிதைக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், எனக்கு நீ முதல்ல என்ன செய், நன்றி செலுத்து, அதற்கு பிறகு உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நன்றி செலுத்துபவனாக இரு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு அறிவுரை செய்கின்றான். என்ன அறிவுரை செய்கின்றான்? தன்னுடைய பெற்றோர்களிடத்திலே அவர்கள் கனிவான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பெற்றோர்களை அவர்கள் பணிந்தவர்களாக அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி நமக்கு வரலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹன். அந்த தாய் என்பவள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அந்த தாய் உன்னை 10 மாத காலங்கள் தன்னுடைய வயிற்றிலே சுமந்தாள். அந்த 10 மாத காலங்கள் அவளுக்கு பிடித்தவற்றை எல்லாம் அவள் விட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு சரியாக சாப்பிட முடியாது, அவளுக்கு சரியாக தூங்க முடியாது. அந்த 10 மாத காலம் உன்னை கஷ்டப்பட்டு அவள் இந்த உலகத்திலே பெற்றெடுத்தாள். அது மட்டும் கிடையாது, பெற்றெடுத்த பிறகு 2 வருட காலங்கள் உனக்கு அவள் தாய்ப்பால் கொடுத்தாள். அந்த தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய 2 வருட காலங்கள் அவளால் சரியாக தூங்க முடியாது. அந்த பெண்ணால் என்ன செய்ய முடியாது,
சரியாக சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த உலகத்திலே உன்னை பெற்றெடுத்திருக்கின்றால், அதனால் என்ன செய், அனிஷ்குர்லி, முதலில் எனக்கு நீ நன்றி செலுத்து, பிறகு நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய தாய் தந்தைக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய தாய் தந்தைகளை அவர்கள் அவமதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய பேச்சை கேட்காதவர்களாக இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் தனக்காக எதையும் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை யாருக்காக இருந்தது? தன்னுடைய பிள்ளைகளுக்காக இருந்தது. அவர்களுடைய சந்தோஷத்தை அனைத்தையும் என்ன செய்தார்கள்? தங்களுடைய பிள்ளைகளுக்காகவே அவர்கள் அர்ப்பணித்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். எத்தனையோ மக்களை பார்க்கின்றோம், எத்தனையோ அந்த வாப்பாக்களை பார்க்கின்றோம், அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர்கள் ஃபாரினிலே சென்று என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள். என்ன கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அதனால் நான் எந்த கஷ்டத்திற்கு வேணாலும் நான் செல்லுவேன் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக வளர வேண்டும், தன்னுடைய பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார்கள். அதையெல்லாம் இந்த பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள்? ஒருபொழுதும் அதையெல்லாம் ஒரு கேர் பண்ணிக்காம அந்த தாய் தந்தையை என்ன செய்கின்றார்கள்? நடு ரோட்டிலே விட்டு செல்லக்கூடிய அவள் நிலையை நாம் இன்றைய சமுதாயத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ தாய் தந்தைகள் அவர்கள் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுகின்றார்கள். எதற்காக? என்னுடைய ஒய்ஃப் சொல்லிவிட்டார், என்னுடைய மனைவியின் பேச்சை நான் கேட்பேன், என்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு நான் என்ன செய்வேன்? என்னுடைய தாய் தந்தையை நான் சென்று முதியோர் இல்லத்திலே விட்டு வருவேன் என்று அந்த தாய் தந்தைக்கு ஒரு மதிப்பு கொடுக்காமல், அந்த தாய் தந்தைக்கு அவர்களுடைய சிந்தனையை நாம் யோசிக்காமல் அவர்களை சென்று என்ன செய்கின்றார்கள்? நிறைய மக்கள் முதியோர் இல்லங்களிலே விட்டு வருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே ஒரு மனிதரை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய தாய் தந்தையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எத்தனையோ மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் தாய் தந்தை இருக்கும் பொழுது அவர்களை எந்த ஒரு கேரும் பண்ணிக்க மாட்டார்கள், அவர்களுக்கு சரியான முறையில் பணிவிடை செய்ய மாட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்தால் ஒரு நாளைக்கு அவர்கள் கண்டிப்பாக அதை உணருவார்கள், தங்களுடைய தாய் தந்தைக்கு நான் இந்த பணிவிடையை செய்ய வேண்டுமே என்று அவர்கள் ஏங்குவார்கள். ஆனால் திரும்பி பார்த்தால் அவர்களுடைய தாய் தந்தைகள் உயிரோடு இருக்க மாட்டார்கள். எத்தனையோ மக்கள் அப்படி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் பணிவிடை செய்ய வேண்டும், அவர்கள் மரணித்த பிறகு அவர்களை பற்றி வருத்தப்பட்டு நாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தாய் தந்தைக்கு நாம் பணிவிடை செய்வதை மிகவும் ஒரு சிறந்த செயலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தாய் தந்தையை சந்தோஷப்படுத்த வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தாய் தந்தையை அவமதித்தான் என்று சொன்னால், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே தாய் தந்தையை அவன் கண்ணியப்படுத்த மறந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கோபம் அந்த மனிதனுக்கு இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார், ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் இந்த உலகத்திலே மிகவும் சிறந்த ஒரு முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும் யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாயிடத்திலே சென்று நல்ல முறையிலே நடந்து கொள் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்ததாக கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், அடுத்தபடியாக நான் யாரிடத்திலே நடந்து கொள்ள வேண்டும்? மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாயிடத்திலே சென்று சிறந்த முறையிலே நடந்து கொள். மறுபடியும் அந்த மனிதர் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், நான் யாரிடத்திலே சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? மூன்றாவது முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய தாயிடத்திலே நீ சிறந்த முறையில் நடந்து கொள். கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவது முறையாக சொன்னார்கள், உன்னுடைய தந்தை இடத்திலே நீ சிறந்த முறையிலே நடந்து கொள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவர்களுடைய கோபத்திலே அல்லாஹ்வினுடைய கோபம் இருக்கின்றது, அவர்களுடைய சந்தோஷத்திலே அல்லாஹ்வினுடைய
சந்தோஷம் இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களை ஒரு அலட்சியமாக இன்றைய காலகட்டத்திலே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே, அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். தன்னுடைய தாயை, ஒரு மூதாட்டியை தன்னுடைய முதுகில் சுமந்தவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். வந்து சொல்லுகின்றார், இதோ பார்க்கின்றீர்களே என்னுடைய முதுகிலே இவர்கள் என்னுடைய தாய். இந்த தாயை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்தேன்? நான் ஹஜ்ஜினுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டேன். ஹஜ் என்பது ஒரு சாதாரண ஒரு கடமை கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த மினாவிலும் அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் சென்று அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நடந்தே செல்ல வேண்டும். அனைத்து ஹஜ்ஜினுடைய கடமைகளையும் அந்த மனிதன் என்ன செய்திருக்கின்றார்? தன்னுடைய தாயை முதுகில் சுமந்தவராக அந்த மனிதர் செய்திருக்கின்றார். செய்துவிட்டு வந்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கின்றார், யா உமர் இப்னு கத்தாபே, நான் என்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டேனா என்று கேட்கும் பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீ உன்னுடைய தாயினுடைய கடமையை நீ ஒருபொழுதும் நிறைவேற்ற முடியாது. உன்னுடைய தாய் அந்த பிரசவ காலத்திலே என்று ஒரு கத்திருப்பாளே, அந்த கத்திற்கு கூட நீ என்ன செய்யவில்லை? அதனுடைய கடமையை கூட நீ நிறைவேற்றவில்லை என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த உலகத்திலே நாம் தாய் தந்தைக்கு நாம் நன்றியுடன் இருக்க வேண்டும். அவர்கள் நமக்காக இந்த உலகத்திலே வாழுகின்றார்கள். நமக்காக தன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் அவர்கள் அர்ப்பணிக்கின்றார்கள். அந்த தாய் தந்தைக்காக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். அந்த தாய் தந்தையினுடைய பேச்சை நாம் கேட்க வேண்டும். அந்த தாய் தந்தைக்கு நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். இது போன்ற பண்புகள் இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் இருந்தது என்று சொன்னால், நாம் நம்முடைய தாய் தந்தையை மதிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால், நாம் மற்றவர்களை பற்றி அவதூறு பேசுபவர்களாக இருந்தோம் என்று சொன்னால், நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவர்களாக இந்த உலகத்திலே இருந்தோம் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் இன்றுடன் அந்த பண்புகளை எல்லாம் நாம் விட்டுவிட்டு நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாற வேண்டும். மற்றவர்களுடைய குறையை நாம் துருவி பார்க்கக்கூடாது. மற்றவர்களை பற்றி அவதூறு நாம் பேசக்கூடாது. நம்முடைய தாய் தந்தைக்கு நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் மஜீத் வ நஃபஅனா வ இய்யாக்கும் ஃபில் ذிக்ரில் ஹமீத். இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் மலிகுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புன் ஹலீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة دلالة وكل دلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நம்முடைய முதலாவது குத்பாவிலே அல்லாஹ்வினுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய சில சாதாரண பண்புகளை பற்றி பார்த்திருந்தோம். அந்த பண்புகளிலே ஒரு பண்பு என்னவென்று சொன்னால், பெருமை அடிப்பது. எனக்கு எல்லாம் இருக்கின்றது, நான் நிறைய காசு பணம் வைத்திருக்கின்றேன், என்னிடத்திலே அறிவு இருக்கின்றது, என்னிடத்திலே ஆற்றல் இருக்கின்றது என்று சொல்லி, என்னிடத்திலே எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது என்று சொல்லி, நான் தான் இந்த உலகத்திலே பெரியவன் என்று ஒரு மனிதனும் நினைக்கக்கூடாது. அந்த பெருமை என்ற அந்த விஷயம் அல்லாஹுக்கு மட்டும் உரியது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, இந்த உலகத்திலே நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் தான் என்று சொல்லி இந்த உலகத்திலே நீங்கள் நடக்காதீர்கள். அந்த பெருமை அடிக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வெறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த பெருமை அடிப்பவர்களிடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். நாளை மறுமை நாளிலே, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் முழுவதையுமாக அழித்து விடுவான். அழித்துவிட்டு கேட்பான், ஐனல் முத்தகப்பிரூன், இந்த உலகத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருந்தார்களே, தனக்கு ஆட்சி இருக்கின்றது, தனக்கு அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்லி இந்த உலகத்திலே பெருமை அடித்து நடந்து கொண்டிருந்தார்களே,
சகோதரர்களே, அவர்கள் எல்லாம் இன்று எங்கே சென்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகின்றான்? இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால், உங்களிலே கண்ணியத்திற்குரியவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒரு விஷயத்தை பெருமை அடிக்கின்றோம் என்று சொன்னால் நாம் முதலிலே அந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால் அந்த பெருமை அடிக்கின்றோமே, அதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பெருமை அடிக்கக்கூடிய பண்பை நாம் இருந்தது என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இன்றோடு அதை விட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.